இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோவை பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஒய் பிராண்டில் ஹைட்ராலிக்கு பம்பு பிளான்ஸு கிட்டாக வந்திருக்குது. கிட்டுனா ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது. ஹைட்ராலிக்கு பம்பு கேஸ்கெட் ஒன்று வந்துடும். அப்புறமா உள்ள ஹைட்ராலிக் பம்பு போல்டு, பிளான்ஜ் போல்டு வந்து மொத்தம் 4 போல்டு வந்திருக்கும். STL பார்க்குறதுக்கு இன்ஜின் சேஸ் போல்டு மாதிரியே இருக்குது. மொத்தம் 4 போல்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 2 ஓரிங்கு, இந்த பம்புக்கு ஓரிங்கு 2 ஓரிங்கு. ஒரு மினி கிட்டு தான், ஃபுல் கிட்டு கிடையாது, மினி கிட்டு தான். பம்பு ஓரிங் கிட்டெல்லாம் இதில் வந்திருக்காது. சிம்பிளாக ஒரு சின்ன மினி கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி. மோஸ்ட்லி ஜாயிண்ட் உடஞ்சிச்சுன்னா இதில் வந்து அடிச்சு இதுதான் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க கஸ்டமர்லாம். மெக்கானிக்ஸும் நிறையா கம்ப்ளைண்ட் வர்றதெல்லாம் அதிகமாக இதில் கிடையாது. ஜாயிண்ட் அடிச்சுன்னா இது உடையும் அப்படிம்பாங்க, காது உடஞ்சி போயிருப்பாங்க. அதுதான் அடிக்கடி இது மாற்றிட்டுருப்பாங்க. வேறு ஒரு கம்ப்ளைண்ட் அதிகமாக வராது. இப்போ ஹைட்ராலிக் பம்பு பிளான்ஸு ஏஒய் பிராண்ட்லேயும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரெகுலராக பண்ணுற பிராண்டும் இருக்குது. குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த போல்டு வந்து நினைக்கிறேன் இதே தான். மொத்தம் இதுக்கு மாட்டுறதுக்கு 4 போல்டு. ஓரிங் வந்து மேபி இதுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரில. 2 ஓரிங்கு பிளான்ஸுக்குள்ளே புஷ் அடித்து தான் வருது. இந்த பேப்பர் புஷ்ஷு அடிச்சிருக்கு. வேலை நல்லா கிளியராக தான் இருக்குது. உள்ள எந்த ஒரு டஸ்ட்டும் கிடையாது, கிளியராக இருக்குது. மொத்தம் இந்த மினி கிட்டு வந்து ஏஒய் பிராண்டில் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. சொன்னீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு பிளான்ஸு மினி கிட்டு, அந்த கேஸ்கெட்டு ஓரிங் இதெல்லாம் சேர்த்து வந்துருக்குது. அது வேணும் நீனாலே கொடுத்துருவாங்க. நான் நிறையா ப்ராடக்ட்டு இருக்குது, ஒவ்வொன்றா தெரிஞ்சதை நானும் போடுறேன். கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் அபவுட் பேஜில் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் நம்பரு. கான்டாக்ட் பண்ணி நம்ம கடையை ஷாப்பை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.